இன்றைக்கி தோசைக்கல்லில் காரஞ்சரமான ஜிலேபி மீன் வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்கு தேவையான பொருள் என்ன, ஜிலேபி மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் வறுவலுக்கு மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன், மீன் வறுவல் மசாலா 3 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு அரை ஸ்பூன், பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், முட்டை ஒன்று சேர்த்து பேஸ்ட் மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஜிலேபி மீனை சேர்த்து மசாலா ஜிலேபி மீனில் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீனை மசாலாவில் நல்லா கலந்தாச்சு. இது கூட அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. மீன் வறுவல் செய்கிறதுக்கு தோசைக்கல்லில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்ச மீனை தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம். மீன் இப்போ ஒரு பக்கம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். மீன் இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து மிச்சம் இருக்க மீனையும் தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். மீன் இப்போ ஒரு பக்கம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். மீன் இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃபைனலாக ஜிலேபி மீன் வறுவல் காரஞ்சரமாக ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.